தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கோ அதுதான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. நானும் எலெக்ஷன் டேட்டாவில் எல்லாம் பார்த்து 2011க்கு பிறகு அவங்க இருந்த எந்த கூட்டணியும் வெற்றி பெறலை. 14, 16, 19, 21, 24 அந்த வகையில் திமுகவுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அடிப்படை என்னென்னா, ஒரு டேக் தேவைப்பட்டது ஸ்டாலின் ஐயாவுக்கு. 2019லேருந்து நம்ம கூட்டணி வந்து எஃகு கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அங்கேருந்து யாரும் வெளில போகலை. அப்படின்னாலும் உள்ளே வர்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. உள்ளே வந்தால் தான் காலே வைக்க முடியாத பிஜேபி தலையில் கால் வச்சிருமோங்கிற பயம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நிறைய பேரை கொண்டு வந்தால் தான் தப்பிக்க முடியும்னு நினச்சி ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போது தேமுதிக வந்திருக்கிறது நல்ல விஷயம். 10 சீட்டு எடப்பாடி ஐயா நிம்மதியாக இருப்பார், எப்படியா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற அடிப்படையில். இந்த டேக் ஏன் தேவைப்பட்டதுன்னா, எங்களிடம் புதிய கட்சிகள் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருந்தது. விஜயகாந்த் படத்தை போட்டிருப்பாங்க, பெருசாக நிறைய படங்கள் பேர்லாம் போட்டுருவாங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேலம் மருத்துவ மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். காகித மில்லத்திலேருந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் இப்போ விஜயகாந்த் ஐயா படத்தை போடுவதற்கான ஒப்பந்தத்தை நோட்டு சீட்டு அதெல்லாம் பேசி பிரேமலதா மேடம் முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் தேமுதிகவால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக பழம் அழுகிய பிறகு பாலில் விழுந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, விஜயகாந்த் ஐயா இருக்கிற வரைக்கும், அது 2006, 2009 தேர்தலில் அவர் வந்து திமுக அதிமுகவை சமமாக தான் எதிர்த்துட்டு வந்தார். ஜெயலலிதா அம்மாவையும் விமர்சித்தார், கலைஞர் ஐயாவையும் விமர்சித்தார். ஆனால் 11ல் கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து சோ ஐயா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தெளிவாக வச்சு, இல்லைங்க 2004, 6, 9, 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு, இன்னொரு வெற்றி பெற்றுட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, அது ரெண்டும் பாராளுமன்றம் பிரச்சனை இல்லை, இன்னொரு சட்டமன்றம் வெற்றி பெற்றா ப்ராப்ளம் சொல்லித்தான் விஜயகாந்த் ஐயா இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு வந்தார். கிட்டத்தட்ட 27 எம்எல்ஏக்களை தொடங்கினார். அதுக்கப்புறம் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. நீங்கள் கேட்கும்போது நடுவில் வந்து ஒன்று சொன்னீங்க, கமலுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. கமலுக்கு ஐயாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக என்ன கொடுக்கணுமோ அது ராஜ்யசபா சீட்டோடு கொடுத்தாச்சு. இங்கே எம்எல்ஏக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியல. இருந்த அவங்கக்கிட்ட இருந்த எம்எல்ஏக்களும் ஆல்ரெடி திமுக பக்கம் போயிட்டாங்க. ஸோ முன்னாள் மானியமா மகேந்திரன் அவர்கள், முன்னாள் மானியமா பத்மபிரியா அவர்கள்னு நீங்கள் சொல்லிக்கலாம் மொழி, அவங்க ஆல்ரெடி திமுகவில் தான் இருக்காங்க. சசிகலா நடராஜன் ஐயாவுடைய அம்மாவுடைய கல்யாணத்தை கூட கருணாநிதி ஐயா தான் நடத்தி வச்சதா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்திரிதாஸ் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரும் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும், குழப்பம் கரெக்டாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, விருதுநகர் தொகுதியில் 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்க போகிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பிரேமலதா மேடம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதிமுக கூட்டணி தான் 2024 தேர்தலை சந்தித்தாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளே அதே அர்த்தத்தோடு சொல்கிறேன். 4000 வாக்கு தானே வித்தியாசம் இருக்குது, ஒரு புது பையன் பாராளுமன்றத்துக்கு போனால் தப்பா திமுக கிட்ட கேட்குறாங்க. கூட்டணியில் இருக்கிறது அதிமுகவில், போட்டி போட்டது அதிமுக கூட்டணியோட. ஆனால் பேட்டி திமுக கேட்குறாங்க, 40க்கு 40 வெற்றி பெறணுங்கிற ஏதாவது இருக்கா, 39 இருந்தால் அது பெரிய தப்பா, இந்த ஒரு சீட்டை விட்டு கொடுங்களேன் அப்படின்ற அளவில் அன்னைக்கு கேட்டாங்க. அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். இது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அவங்க 7 தொகுதியோ இன்னும் கேட்டு வாங்கினாங்க. ஒரு தொகுதியில் மட்டும்தான் 4000 வாக்குக்கு உட்பட்டு வந்திருந்தது. அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க. அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி பேரம்ங்கிறது கூட்டணியில் இருந்தபடியே நடந்துகிட்ருக்கு, தேர்தல் முடிந்த பிறகும் நடந்துகிட்ருக்குங்கிறது தான் ஒரு வித்தியாசம். இப்போ விருதுநகர் தொகுதியை 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றதுனால அந்த தொகுதியை அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில், ஆனால் அதில் திருப்பரங்குன்றமோ திருமங்கலமோ அதிமுக 2021 வெற்றி பெற்ற தொகுதி. வேற அந்த மீதி இருக்கிற சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை அந்த பார்டருக்குள்ளே தான் இவங்க வந்தாகணும். இவங்களுக்கு பேசாமல் திமுக உள்ள கூட்டு வந்திருக்காது. இவ்வளோதாங்க, இதுதான் முடியும், இதை நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்ததுன்னா நம்ம வருவோம். மற்றவங்களுக்காவது கூடி குறைச்சிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இவங்கக்கிட்ட முதல்ல பேசியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் மனுவை வாபஸ் வாங்குற வரைக்கும் இவங்க முடிவை எப்போ வேணாலும் மாற்றக்கூடிய தன்மை உள்ளவங்க இவங்க. கேள்வி நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. 173 சீட்டில் போன வாட்டி நின்றீங்க திமுக, 133 தான் வெற்றி பெற்றீங்க. இப்போ இந்த 10 சீட்டை கொடுக்க போகிறீங்கன்னா யாரிடம் இருந்து பறித்து கொடுக்க போகிறீங்க? இவருக்கு கொடுக்கணும். இப்போ பாமக அப்பா கட்சி வேறு
அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுக்கணுமா 4 சீட்டு கொடுக்கணுமாங்கிற பிரச்சனை வேறு இருக்குது. கமலஹாசனை நீங்கள் ஞாபகம் இருக்கிறதுனால இழுத்து விட்டீங்க, அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா ஒன்றா திமுக தன்னுடைய சீட்டை குறைச்சிக்கணும், 160க்குள்ளே வரணும். ஏற்கனவே 173க்கே 133 தான் வந்தது. 2019 விட 21 வாக்கு குறைஞ்சது, 21 விட 24 வாக்கு குறைஞ்சது, 24 விட 26 வாக்கு குறைப்பதற்கான அத்தனை வேலையும் இந்த 5 ஆண்டுகளில் செய்தாச்சு. இந்த சூழ்நிலையில் சீட்டையும் குறைத்து கொண்டு பண்ணுவாங்களா, அல்லது காங்கிரஸ் போனால் தப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் யோசிப்பாங்களாங்கிறது தான் நான் போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். பட் வேணுகோபால் ஐயா வந்தார், சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு, காங்கிரஸ் போவதற்கான சாத்தியம் இல்லை. இன்னொன்றும் சொன்னேன், திமுகவே தள்ளிவிட்டால் தான் காங்கிரஸ் வெளில போகுமே ஒழிய அதுவாக போகவே போகாதுங்கிறத நான் பல முறை சொன்னேன். ஸோ இவங்க வந்திருக்கிறதுனால விஜயகாந்த் ஐயா படத்தை இவங்க போஸ்டரில் கொண்டு வந்திருக்க முடியும். அந்த தேன் ஏற்கனவே 2016க்கு அப்புறமே பழுதடைஞ்சு விட்டது. 2011க்கு அப்புறம் அவங்க எந்த தேர்தலையும், அவங்க இருந்த கூட்டணி எந்த தேர்தலையும் வெற்றி பெறலை. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதற்கப்புறம் பாமக ராமதாஸ் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை ஸ்டாலின் ஐயா செய்ய போகும்போது தான் வாழ்வுரிமை கட்சி என்ன பண்ணும், விசிக என்ன பண்ணுங்கிற கேள்வி வரும். மதிமுக மாதிரி விசிக வந்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது, தன்னுடைய வாக்குகளை பிரிச்சுட்டாருங்கிற ஒரு சூழ்நிலை வர வேண்டாம்னா நாங்கள் நிற்கலை, அதனால் அந்த வாக்கு போச்சு, நாங்கள் திருப்பி வந்துருவோங்கிற அடிப்படையில் அவர் பேசலாம். அவருக்காவது ஒரு சேஃப் சைடு இருக்குது. விசிக என்ன முடிவு எடுக்க போகுது, தேர்தலை புறக்கணிக்க போகிறதா அல்லது திமுக கூட்டணியிலே இருக்க போகுதாங்கிற ஒரு கொஸ்டினும், வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஐயா அவருக்கும் பாமகவோட பிரச்சனை இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது தான் முக்கிய கேள்வியாக இருந்தது. தேமுதிக வராமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, புதிய கட்சி எதையாவது சேர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் மன்சூர் அலிகான் ஐயாவுடைய கட்சியோட கூட பேசியிருப்பார் ஸ்டாலின் ஐயாங்கிறது தான் சூழ்நிலையாக இருந்தது. ரஜினி பேசும்போது ஒரு கருத்து சொன்னார், அதை மறுதளிக்கிறேன். 2019, 21, 24 என்டிஏல இருந்த எந்த கட்சியும் போன ஓடின திருப்பி வந்த எல்லா கட்சியும் இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்குது. 2019, 21, 24 தேர்தலில் பிரிஞ்சிருந்தவர்கள் இணைந்துட்டாங்க. அதில் யாரும் புதுசாக வரல. டிடிவி தினகரன் மட்டும் புதுசாக வந்தார், அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை ஒழுங்காக பண்ண போகிறார். 24 ஆல்ரெடி அவர் என்டிஏவோட தான் இருந்தார். ஸோ யாரும் அங்கே புதுசாக வரல. இவருக்கு மட்டும் தெளிவாக சொல்லிக்கலாம், எனக்கு கிட்ட புதுசாக வந்தாங்க, விஜயகாந்த் இது கட்சி வந்திருக்காங்கன்னு இவர் சொல்லிக்கலாம். அதை தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த 10 தொகுதியை இவங்க தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது நான் உடனே தேமுதிகவுடைய வாக்குகள் எல்லாம் ரொம்ப கம்மி, அதை ட்ரிவலைஸ் பண்ண நான் விரும்பலை. தேமுதிகவில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை எல்லாம் 2016லேயே பழம் பாலில் விழுந்ததோ இல்லையோ ஜூஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து வேலை செய்திருந்தவர்களெல்லாம் ஆல்ரெடி திமுகவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் தேமுதிகவில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தேமுதிக சார்ந்து இந்த தலைப்பு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பணம் நிறைய வைத்திருக்கிறவர்கள், நிறைய சொத்து வைத்திருக்கிறவர்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்னு நான் நினச்சேன். ஆனால் ஸ்டாலின் ஐயாவுடைய நிர்பந்தம் இல்லை யாரையாவது ஒருத்தரை சேர்த்தா தான் நல்லது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சேர்த்துருக்காரு. இதை தவிர இதில் வருத்தப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. 10 சீட்டு கேரண்டி, அது மட்டும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கலாம். ரவி டிடிஎஸ் நீங்கள் எப்படி பார்க்க? நிறைய விஷயம் சின்னதாக சொல்லிடுறேன். விஜயகாந்த் ஐயா கண்ணீர் விட்டு அழுததுக்கு பிறகு தான் 2 தேர்தல் நடந்தது. தேமுதிக எங்கே இருந்தாங்கங்கிறது தெரியும். ஓபிஎஸ் ஐயாவை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, அவர் பிஜேபியோடைய என்டிஏக்குள்ளேயே அவருக்கான சீட்டு ஒழுங்காக வந்துடும். அந்திரிதாஸ் ஐயா பேசும்போது, அதாவது வழி மாறி போனவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்கங்கிறது உங்களுக்கு ஆசுவாசமாக இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் பழித்து விட்டு போனவர்கள் திரும்பி வந்தாங்க வழி தேடிங்கிறது தான் நான் பார்த்த இந்த அரசியல் கடந்த 10 வருஷத்தில். கருணாசை பற்றியும் தமிழ் அன்சாரியை பற்றியும் கமலை பற்றியும் பேசினவர் திடீர்னு நெருக்கடி கொடுத்து, அதாவது விஜயபாஸ்கருக்கு நடிக்க கொடுத்து அதிமுக கூட்டணியை பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மிரட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பொன்முடி ஐயா, இப்போ ஜெகத்ரட்சகன் ஐயா, நேரு ஐயான்னு நிறைய பேரை வச்சா திமுகவே கொண்டு வந்துடலாம். அப்படித்தான் கூட்டணி அமைக்கணும். பயப்படலை இல்லைங்க, நம்ம அவசியமே படலையே. நான் இன்னும் கயிறே கட்டல, அப்புறம் போய் எங்கேருந்து வரப்போகுது. இப்போ கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் ஐயாவை பற்றி மோடியும் அண்ணாமலையும் பேசியிருக்கிறது என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் இவர் விஜயகாந்த் ஐயா இறந்த சூழ்நிலையில் விஜய் மீது செருப்பு வீசிய அந்த நபர்கள் எத்தனையோ அவர்களை மட்டும்தான் இவங்களால கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துட்டாங்க.
கோவை சத்தியன் இப்போ வந்து தன்னுடைய வேலையாக அதிமுகவில் என்ன பண்ணுவாருன்னா, விஜயகாந்த் ஐயா தொடர்ந்து 2006 இருந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பேசியதையெல்லாம் வீடியோவாக கொண்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் 11 அந்த படிக்கிறவங்களுக்கு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. ஏன்னா வாக்கை நோக்கி அவங்க கொடுக்கல, வாழ்க்கையை நோக்கி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா, 3rd இயர் முடிக்கிறவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வர்றீங்க. அது உலகத்துக்கு தெரியும். இந்து ராம் அவர்கள் இந்த கூட்டணியை பற்றி கருத்து தெரிவித்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தேமுதிக பண்ணதுன்னு இந்துராம் ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது. அடிப்படையில் ஈரோடு ஈஸ்டிலேயே தேமுதிகவிலிருந்து வெளியே வந்தவர்களை தான் திமுக வந்து 2வது முறை இடைத்தேர்தல் நடந்தபோது நிறுத்தி வைத்தார்கள்ங்கிறது எனக்கு ஞாபகம். அது ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, ஏற்கனவே யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்திருக்கிறது பிரேமலதா மேடமும் அவருடைய மகனும் மட்டும்தான், 2 மகன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அடிப்படையில் மாநில அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை பதில் சொல்லிட்டே இருந்தாலும் அந்திரிதாஸ் ஐயா கேட்டாருங்கிறதுனால சொல்கிறேன். லெதர் இண்டஸ்ட்ரிக்கோ, ஃபிஷரிஸ்க்கோ, எலக்ட்ரானிக்ஸுக்கோ எது கொடுத்தாலும், இந்தியாவுக்கு கொடுத்தாலும் அதில் 42% தமிழகத்துக்கு தான் வருங்கிற வளர்ச்சி தமிழகத்தில் இன்றைக்கி இந்த 120 வருடத்தில் இல்லை, ஆரம்பத்திலிருந்தே லெதர்லேயும் சரி, ஃபிஷரிஸ்லையும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்லையும் சரி தமிழகம் அடிப்படையில் இருந்தது. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 2006 கலைஞர் கருணாநிதி ஐயா 130 சீட்டில் நின்றார். 95 ஜெயிச்சார். இந்த 20 சீட்டு போகுது பாருங்க, சாரி 30 சீட்டு திமுகக்கு எப்போதுமே போகுது பாருங்க, அது 173லயும் நடந்தது, 133ன்னு. இன்னைக்கு அவங்க திரும்பி தன்னுடைய சீட்டை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அந்த 30 சீட்டு சல்லிசா போயிடுங்கிற பயம்தான் திமுகவுக்கு தன்னுடைய சீட்டை குறைத்துக் கொள்வதில் இல்லை. அதற்கு பதிலாக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோட சீட்டை குறைச்சு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. எங்க வெடிக்க போகுதுன்னா, பாமக ராமதாஸ் ஐயாவை உள்ள கொண்டு வர போறேன்னு நினைக்கும் போது வெடிக்க போகுது. நாத்தாக்கா என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறதுல இந்த தேர்தலினுடைய விஷயம் மாறப்போகுது. இது இலவு காத்த கிளி தான். இல்ல, நான் உறவு காத்த கிளி, நீங்க நாங்கள் உறவு காத்த கிளி. இந்தியா பூரா இருக்கும், 18 மாநிலத்தில் இருக்கும், கும்பிடி தாண்டாமல். நிறைவு கருத்துக்கள் எப்படி இருக்கு?